டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். நம்ம எங்கே போனாலும் திரும்பி நம்ம இருக்கும் இடத்திற்கு வரக்கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது வந்து ஐ திங்க் கடவுள் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது நிறையா கற்றுக்கிறப்போ ஸோ இவங்களாம் வந்து நம்ம டிசிப்ளினாக இருக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டர், அவ்வளோதான். ஸோ மற்றபடி எல்லாமே நம்ம மனசு தான். ஸோ என்னோட இறை நம்பிக்கை எந்த அளவில் இருக்குன்னா, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு முதல்ல வந்து நிற்கணும்னு தோண வேண்டிய இடம் இதுவாக மட்டும்தான் இருக்கு. ஸோ எல்லாமே நான் இந்த இடத்துலேயே முடிச்சிடுவேன். என்னோட அழுகை, கோபம், என்னோட கேள்வி, என்னோட திட்டு எல்லாத்தையும் இந்த இடம் தான் என்ன முடிய போகணும். இந்த ஆஞ்சநேயர் அண்ட் நரசிம்மர் இவங்க ரெண்டு பேர் வந்து எனக்கு கொஞ்சம் எப்பவுமே எனக்கு தைரியம், ஏதாவது பயப்படுற மாதிரி தான் முதல்ல இவங்க ரெண்டு பேரும் நினச்சேன். ரொம்ப சின்ன வயசில் என் சிஸ்டர் கொஞ்சம் உடம்பு டக்குன்னு எங்கே ஏதோ கீழே விழுந்துட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கான்ஷியஸ் ஆகிட்டு அப்போ வந்து சாயி டிவோட்டி, அப்போது சைராம் நல்லபடியாக ஆகிடணும் தான் நான் வந்து பர்த்திக்கு வருவேன் அப்படின்லாம் வேண்டிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 7-6 ஹவர்ஸ் கொஞ்சம் அப்படி இருந்தா, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. அவளே சாதாரணமாக கண்ணு முடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டான். வந்த உடனே வந்து இந்த கர்டன் வந்து அட்ராக்டிவாக இருந்தது. என்னடா கர்டன் அப்படின்னு. ஸோ வந்த உடனே நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடணும். அது அது நமக்கே உண்டான, இந்த மீடியாக்காரங்களுக்கே உண்டான இது இல்லையா? வாவ், டிவைன். நம்ம எப்போவுமே வெளியிலேருந்து உள்ளே வந்த உடனே நமக்கு நன்றி சொல்லக்கூடிய இடமே இதுவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எங்கே போனாலும் திரும்பி நம்ம இருக்கும் இடத்திற்கு வரக்கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது வந்து ஐ திங்க் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வந்த உடனே நான் எங்கேருந்தாவது வெளியில் வந்தாலும் முதல்ல இங்கேருந்தே எப்பா சாமி வீடு வந்து சேர்ந்தாச்சு நன்றி. ஸோ அதனால் எப்போவுமே இங்கே தான். அதே மாதிரி வெளியே விட்டுட்டு கிளம்புறப்போ நம்ம போகிறப்பவே இப்போ இந்த மாதிரி போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரணுன்றது தான் எல்லாருக்குமே. நான் போகிற இடம் நல்ல வேலை நல்லா முடியணும், நல்லபடியாக ரிட்டர்ன் வரணும். அப்படி போகிறப்பவும் இருந்து எனக்கு இங்கே வந்து டைம் ரொம்ப இல்லைன்னா கூட அவசரமாக இங்கே கிளம்பும்போது கூட போகிறப்போ ஒரு அப்படியே அங்கேயே ஒரு சல்யூட் அடிச்சு அப்படியே போய்டுறது. அப்படியே வரப்போ நன்றிக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அப்படியே போய்டுறது. இல்லை, முன்னாடி வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது இந்த பூஜை ரொட்டீன்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய வீட்டில் இந்த நவராத்திரிலாம் வந்துச்சுன்னா நான் தனியாகவே கொலு வைக்கிறது, அப்புறம் இத்தனை பேருக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கறது, அண்டு நிறைய பூஜை பண்ணுவேன். ஃப்ரைடேஸ் பூஜை, ஒரு 11 வீக்ஸ் பூஜை, அப்புறம் டியூஸ்டே வந்தால் ஒரு 21 வீக்ஸ் பூஜை அப்படின்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அது அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஒரு 5-6 இயர்ஸாக என்னால் அவ்வளோலாம் என்னால் பண்ண முடியல. பட் நான் நினைக்கிறேன் அதுதான் இல்லையா, நம்ம ஒர்க் தான் நம்ம பண்ணுற வர்ஷிப் இல்லையா, செய்யும் தொழில் தான் தெய்வம். இப்போ உங்களுடைய இந்த அனுபவத்துலேருந்து நான் எனக்கு பட்டதை சொல்கிறேன். என்னன்னா, நீங்கள் இவ்வளவு நாள் பூஜை பண்ணதனுடைய பெனிஃபிட்டை தான் இப்போ வந்து நீங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் ஓகே. நான் வந்து இதை எல்லார்ட்டையும் கம்பல் பண்ணி புஷ் பண்ணி சொல்ல முடியாது. என்னோட நம்பிக்கை நிமித்தம் எனக்கு நம்ம என்ன நினச்சோமோ அது நடக்குது. உங்களோட ஃபேவரேட் ஆன்மீக டெஸ்டினேஷன் எது? டெஸ்டினேஷன் அப்படின்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து முன்னாடிலாம் நான் பண்ணிட்டு இருந்தப்போ நிறைய செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ்ன்னு சொல்லலாம். மேபி இந்த டைம் இதெல்லாம் பண்ணோம். இப்போ கொஞ்சம் அதில் இருந்துமே மாறி இருக்கேன். ஏன்னா நிறைய யோகா மூலமாக போன அப்புறமா நம்ம உடம்பு தான் எந்த அளவுக்கு வர்ஷிப் பண்ண வேண்டிய பிளேஸ், நாமக்குள்ளே இருக்கிற கடவுள், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது நிறையா கற்றுக்கிறப்போ ஸோ இவங்களாம் வந்து நம்ம டிசிப்ளினாக இருக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டர், அவ்வளோதான். ஸோ மற்றபடி எல்லாமே நம்ம மனசு தான். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஆன்மீக ஜர்னி அப்படின்னு தோணுச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் இந்த வேர்ல்டுலேருந்து விட்டு அமர்நாத் போயிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து ஆல்மோஸ்ட் 60 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கும் அந்த 1 வீக்கில். ஏன்னா அமர்நாத், வைஷ்ணோதேவி எல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் அந்த 1 வீக் கடந்தப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்தப்போ இட் வாஸ் அ பிளிஸ்ஃபுல் மூமெண்ட். ஸோ எனக்கு இந்த மாதிரி 2-3 இடங்கள் வச்சுருக்கேன். அந்த டெஸ்டினேஷன் போகணுன்றது மட்டும் தானே தவிர எனக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இல்லாமல். ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலுமே நீங்கள் கை வைக்கிறதெல்லாம் கரண்ட் பாக்ஸாக இருக்கேன். அவ்வளோதான். இப்போ நானும் அவரும் சொல்லிட்டு இருக்கேன், அடுத்து போனால் கைலாய மலை. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு போக முடியலனா கூட அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயோ போகிறாங்க, அதெல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்த நம்ம போயிடணும். ஒரு ட்ரெக்கிங் போய் அங்கேயும் போய் நம்ம என்ன இருக்குது என்னன்றதை இயற்கையை ஒட்டி என்னென்ன எங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் நடக்கணும் அப்படின்றது இப்போதைக்கு என்னோட ஆசை. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் நாங்கள் அமர்நாத்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அட்வென்ச்சரஸ், அதே நேரத்தில் ஃபிட்னஸ், அட்வென்ச்சரஸ் ஃபிட்னஸ், அதே நேரத்தில் டிவோஷன், பக்தி எல்லாமே இருக்கு இல்லையா. அதில் பூஜை ரூமில் மேலே வந்து ஐயப்பர் வச்சுருந்தீங்க, அதுவும் ப்ராமினெண்ட்டாக அப்படியே டாப்பில் இருக்காரு. சபரிமலைக்கு அப்பா தாத்தாலாம் ஆல்மோஸ்ட் 45 வருடத்துக்கு மேலே போயிருக்காங்க. அதனால் எப்போவுமே அவர் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே குருசாமி. ஆமாம், எல்லாமே குருசாமி. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த குருசாமி லிஸ்ட்டில் என் வீட்டுக்காரும் வந்துகிட்டே இருக்காரு. ஆமாம், ஆட் ஆன் ஆகிட்டே வராரு. ஏன்னா இப்போலாம் வருஷத்துக்கு 2 தடவை போடுறாங்க. இப்போவும் மாலை போட்டிருக்காங்க.
இப்போ தான் ஏப்ரல் விஷுக்கு போயிட்டு வந்தாங்க, இப்போ திரும்பி மாலை போட்டிருக்காங்க. ஸோ அவரும் இப்போது கண்டினியூஸாக 2 வருஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போயிட்டுருக்காங்க, ஒரு 10-15 வருஷம் தாண்டிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களும் அந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால அவர் எப்போவுமே இங்கே இருப்பார். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரிலீஜியன் எல்லாம் தாண்டி ஒரு இறை நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டி லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது? ஸோ என்னோட இறை நம்பிக்கை எந்த அளவில் இருக்குன்னா, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு முதல்ல வந்து நிற்கணும்னு தோண வேண்டிய இடம் இதுவாக மட்டும்தான் இருக்கும். எந்த ஒரு நாள் இது வரைக்கும் எங்களோட எந்த கல்யாண நாளுக்கும் நாங்கள் 2 பேரும் எதுவும் தனியாக கோயிலே போனது கிடையாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து இங்கே சேவிச்சுட்டு இங்கே இது பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ என்னோட நம்பிக்கைன்றது இவங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது இவர் நம்மளோடையே இருக்கார், இந்த தெய்வம் தான் நம்மளை சார்ந்து இருக்கார், நாம் அவங்கள சார்ந்து இருக்கோம். ஸோ எல்லாமே நான் இந்த இடத்துலையே முடிச்சிடுவேன். என்னோடய அழுகை, கோவம், என்னோடய கேள்வி, என்னோடய திட்டு எல்லாத்தையும் இந்த இடம் தான் என்னை முடிவு பண்ணும். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க எனக்கு ஆன்சர் பண்ணுறது தான் எனக்கு ஃபீல் ஆகுது இந்த இடத்துல. ஸோ எனக்கு வந்து அமைதியான இடம்னாலும் இந்த இடம் தான், எனக்கு நிறைய கம்யூனிகேட் பண்ணாலும் இந்த இடம் தான், என்னோடய கோபத்தின் வெளிப்பாடு எந்த ஒரு வெளிப்பாடும் இந்த இடம் தான். ஸோ என்னோடய நம்பிக்கைன்றது இந்த இடத்துக்குள்ளே நான் அப்படியே என்னை முடிச்சுக்கிறேன். ஃபேவரட்டான தெய்வம், இப்படி ஒரு தெய்வம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு ஆஞ்சநேயர்னா ரொம்ப பிடிக்கும். ஆஞ்சநேயர் ஏன்னா கொஞ்சம் தைரியமாக பண்ணோன்னா எப்பவுமே அவரை நினச்சிப்பேன். எல்லாரும் அம்பாளை சொல்லுவாங்க, கற்பகாம்பாள் பிடிக்கும். எனக்கு அப்படி சாந்தமாலாம். நீங்கள் என்ன எங்கே கூட வந்துட்டீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி தைரியமாக போகணும். சரி, எனக்கு நார்மலாக நான் பைக் ஓட்டுறது இது மாதிரிலாம் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே பயம்ன்றதே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். எனக்கு எந்த அளவுக்கு இதெல்லாம் நம்புகிறேனோ அதே மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எது வந்தாலும் நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ எனக்கு அது ஒரு தைரியத்துக்கு என்னமோ ஒரு ஆஞ்சநேயர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆஞ்சநேயர் அண்ட் நரசிம்மர் இவங்க 2 பேர் வந்து எனக்கு கொஞ்சம் எப்போவுமே எனக்கு தைரியம், ஏதாவது பயப்படுற மாதிரி தான் முதல்ல இவங்க 2 பேரும் நினச்சிப்பேன். அப்போ எனக்கு உக்ரம், இன்னொரு பக்கம் தைரியம், ரெண்டும் காம்போ. எனக்கு இதுதான், எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் ஜஸ்ட் பிகாஸ் ஃபார் தட் தைரியம். ஏன்னா எனக்கு இந்த லக்ஷ்மி வேணுமா அந்த லக்ஷ்மி வேணுமா கேட்க தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இடியா இடிக்கிறார் தெய்வம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தைரியம் இருந்தாலே போதும். ஒரு பொண்ணு எங்கே வேணாலும் போகலாம், எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு முக்கியமாக தேவையானது தைரியம். ஸோ அதுக்காக எனக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு மிரக்கிள், இப்படி ஒரு மிரக்கிள் எனக்கு நடந்தது என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஸ்பிரிச்சுவலாக மிராக்கிள்? எனக்கு மிராக்கிள்னால் என்னோட ரொம்ப சின்ன வயசில் என் சிஸ்டர் கொஞ்சம் உடம்பு டக்குன்னு எங்கே ஏதோ கீழே விழுந்துட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கான்ஷியஸ் ஆகிட்டா. நான்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், நான் 9th ஸ்டாண்டர்டோ என்னமோ தான். ஸோ ஐ வாஸ் லைக் பயந்தே போயிட்டேன். வீட்டில் யாரும் இல்லை. அப்போலாம் உங்களுக்கு ஃபோனெல்லாம் உங்களுக்கு கிடையாது, எனக்கு லேண்ட்லைன் தான். லேண்ட்லைன்னாலும் அப்போ ஆஃபீஸில் இருந்தால் பேசலாம், கிளம்பிட்டாங்கன்னா கால் பண்ண முடியாது. ஸோ அப்போல்லாம் கால்லாம் பண்ணி பார்த்துட்டு அப்பா கிளம்பிட்டாங்கன்றாங்க, தாத்தா கால் பண்ணுற ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டாங்கன்னாங்க. நான் ஒரே ஆள் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு ஒரு இடத்துல ஸ்கேன் எடுத்துட்டு அப்போ 9th ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் பண்ணேன். அவங்கள கூட்டிகிட்டு போகிறப்போ எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பதட்டமாக ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு அவளுக்கும் எனக்கு 8 years டிஃப்ரென்ஸ். என்னடா திடீர்னு ஒரு கான்ஷியஸ் இல்லாமல் ஆகிடுச்சு, இது எங்கே மண்டையில் அடிபட்டுருச்சோ, என்ன சொல்ல போகிறாங்களோன்னு நினச்சிட்டு ரொம்ப அப்போது வந்து ஆக்சுவலி எப்பவுமே சாயி டிவோட்டி. அப்போது சாய்ராம் நல்லபடியாக ஆகிடணும், ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும், என்ன கான்ஷியஸாக தெரியாது, ஆனால் நல்லபடியாக ஆகிடணும், வந்தால் நான் வந்து பர்த்திக்கு வருவேன் அப்படிலாம் வேண்டிட்டேன். அப்படிலாம் வேண்டி ஏன்னா நானும் 9th ஸ்டாண்டர்டு தான், எனக்கும் ரொம்ப பெரிய ஆனால் அந்த ஒரு பதட்டம் இருந்தது. அம்மா அவங்களாம் கூட கூட்டிகிட்டு போகல, அப்பா வந்தால் நீங்கள் சொல்லிவிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் கால் பண்ணுறேன். நான் டி நகரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் சென்டரில் இருக்கமா, அப்பா வந்தோடனே கால் பண்ண சொல்லுங்கன்னு. அப்புறம் இவங்க அங்கே வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி அப்புறம் இவங்க கார் எடுத்துகிட்டு வந்து வரத்துக்குள்ளே நான் ஆல்மோஸ்ட் ஸ்கேன்லாமே எடுத்து, ஏன்னா அப்போல்லாம் பைசா ஜிபேலாம் கிடையாது, அதுக்கெல்லாம் இவங்க எடுத்துகிட்டு வரணும். இங்கே பார்த்த டாக்டர்கிட்ட மட்டும் காசு கொடுக்கல, அவங்க அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து எல்லாம் பண்ணிட்டு வர வரைக்கும் ஐ வாஸ் லைக் பார்த்திங்கன்னா ஒரு 7-6 hours கொஞ்சம் அப்படி இருந்தால். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. அவளே சாதாரணமாக கண்ணு முடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டா. ஐ வுட் ஆல்வேஸ் அதை நான் நினச்சிட்டே இருப்பேன். தட் இஸ் ஆக்சுவலி அ மிராக்கிள்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவள் ரொம்ப ஹைட்லேருந்து அப்போ விளையாடும் போது விழுந்துட்டான். ஸோ எல்லாருமே பயந்துட்டாங்க. ஸோ எனக்கு அப்போது எல்லாருமே சொன்னாங்க, பரவாயில்ல அந்த டைமில் நீ யாருக்காகவும் யோசிக்காமல் டக்குன்னு போய் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. அந்த தைரியம்லாம் எப்படி வந்துன்னு தெரியாது, ஆனால் நடந்துச்சு. டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம்.